மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜனநாயகன் ஒரு வழியாக வெளியாகி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த மக்கள் எதிர்பார்ப்பும் ரெஸ்பான்ஸ்? இல்லை ஒரு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு தேசிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். பட் இது தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் சிறப்பாக இருக்குமா இல்லை இப்போ வந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட் போனோம்னா ஆக்சுவலாக இப்போ வந்து தான் இதில் பெண் ரசிகைகள் விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வருவாங்க. அது அப்படியே இந்த அரசியலுக்குள்ளே போய் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் இது வந்து ஒரு கேம்பெயினாக இருக்கும். எஸ், கேம்பெயினர் கண்டிப்பாக இருக்கும். தேட்டரே மகிழ்ச்சியில் இருந்தாலுமே கூட ஆனால் அந்த வருத்தத்தில் இருந்து யாரும் மீளலைன்னு நினைக்கிறேன். ஏன் சார் இந்த மனுஷன் இப்படி கொண்டாடுறாங்க? விஜய் சார் வரக்கூடிய ஒரு மாஸ், அந்த மாஸ் ஹீரோ நம்ம இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பார்த்ததுக்கு பிறகு பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல தோணுது. இப்போ மாடர்ன் எம்ஜிஆரா இந்த முதல்வர் படத்தில் நடிச்சிட்டாரு, வாழ்ந்துட்டாரு. இல்லை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணா டைம்லேருந்து வரக்கூடிய சிட்டிங் மேலே ரிசைன்மெண்ட் வரும்போது பார்த்தா நான் எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை விஜய் அவர் மூலமாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். பட் அது நிஜமாக இருக்குது சார். இதுலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். டைட்டில் கார்டுலேருந்து இப்படி தான். ஸோ சட்டமன்றத்தில் பண்ணதை டைட்டில் கார்டாக போட்டிருக்காங்க. தேட்டர் பிளாஸ்ட் பறக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அது இது வரைக்குமே தளபதி விஜய் நடிக்கும் தான் பார்த்துருக்கோம். இது தமிழக ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படிங்கும்போது அந்த விஷுவல் போட்டு பண்ணும்போது தெரிக்குது. ஸோ ஓப்பனாக கேட்டேன் சார், ஃபஸ்ட் டே விஷுவல் ஓவரால் கலெக்ஷன் என்ன நம்பரில் எதிர்பார்க்கலாம்? கூலி பஸ்ஸில் முறியடிக்கும். இல்லை நம்ம அந்த கம்பாரிசன் போக முடியலன்னு நினைக்கிறேன். பட் இவருடைய வெர்ஷன் இருக்கு இல்லையா, லியோவுடைய வெர்ஷன் இருக்கு 147 சம்திங். அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆதன் சிமினர்கள் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் ஜனநாயகனை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பல மாதங்கள் போராட்டம், பல வருடங்கள் போராட்டம்னு எடுத்துக்கலாம். ஜனநாயகன் ஒரு வழியாக வெளியாகி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த மக்கள் எதிர்பார்ப்பும் ரெஸ்பான்ஸும்? இல்லை ஒரு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு தேசிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். அதை மாற்றணும். தேசிய அரசியல்வாதினால ஒரு நல்லவனை இவ்வளோ கெட்டவன் நான் மாறுறான். பட் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ ஜனங்கள் அழிக்கணும். ஸோ அதை காப்பாற்றுற ஒரு ஹீரோ. ஸோ ஜனங்களின் நாயகன். ஸோ இதுதான் விஜய் அவர்கள். ஓகே. ஸோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் இது தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் சிறப்பாக இருக்குமா இல்லை இப்போ வந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட் போனோம்னா ஆக்சுவலாக இப்போ வந்து தான் சிறப்பாக இருந்தால் நான் நினைக்கிறேன். சிறப்பாக இருக்குது. எஸ். ஓகே. ஏன்னா அப்போ இருந்திருந்தா கூட அது யூஸ்வல் இந்த இதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணப்பட்ட படம் கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் என்ன சொல்ல வந்தாலும் அதை இப்போ செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே. பட் ரசிகர்களுக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இதில் பெண் ரசிகைகள் விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வருவாங்க. அது அப்படியே இந்த அரசியலுக்குள்ளே போய் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இப்படி ஒரு கண்டென்ட்டோட அப்போ இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் இது வந்து ஒரு கேம்பெயினாக இருக்கும். எஸ், கேம்பெயினர் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றாங்க. அதுக்கு வந்து அந்த காட்சி அமைப்பில் நியாயப்படுத்தியிருக்காரு எச் வினோத் அவர்கள். பட் விஜய் அவர்கள் ஒரு மாசுங்க. படம் பார்க்கும்போது இதான் லாஸ்ட் படமானே ஒரு மைண்ட் செட் வேறு ஓடுது. வர்ற சீன் எல்லாம் ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு கிளாப்ஸ் தான் உங்களுக்கு. எப்பவுமே இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அதுவும் அந்த ரசிகர்களோட ஆடியன்ஸோட பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் காசி டாக்ஸில் தான் பார்த்தேன். பட் அந்த கச்சேரி சாங்க்கெல்லாம் பிளாஸ்ட்டுக்கெல்லாம் உள்ளே பூந்து ஸ்டேஜில் ஆடுற ஒரு 50-60 பொண்ணுகளோட சேர்ந்து ஒரு டான்ஸு, அவ்வளோ செலிப்ரேஷனை பார்க்க முடிஞ்சுது. பட் மெயின் அந்த ராவணன் மவுண்டா சாங்ஸ் அங்கங்கே 2-3 சீனில் போடுறாங்க. பவர்ஃபுல் அது. பட் ஓவராலாக விஜய் சார் வரக்கூடிய ஒரு மாஸ், அந்த மாஸ் ஹீரோ நம்ம இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பார்த்ததுக்கு பிறகு பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு. அதை ஸோ லாஸ்ட் ஒன் டைம் அப்படிங்கிற அனிருத் சொல்லும் போது ஒரு டான்ஸ் ஒன்று போடுறோம் சிங்கிள் ஷாட்டில். நான் நேர்லேயே விஜய் அவர்களை பார்த்துருக்கேன் ஷாட்டில். சிங்கிள் தான், இம்மிடியேட் டேக் தான். ஸோ அந்தளவுக்கு பல மூமெண்ட்ஸை வச்சு பண்ணுறது. பட்டு அதை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சார் எல்லாம் அழுதுகிட்டு வெளியே வராங்க சார். பெண்கள்லாம் கண்ணீர் மல்க வராங்க. தேட்டரே மகிழ்ச்சியில் இருந்தாலுமே கூட ஆனால் அந்த வருத்தத்தில் இருந்து யாரும் மீளலைன்னு நினைக்கிறேன். ஏன் சார் இந்த மனுஷன் இப்படி கொண்டாடுறாங்க? இல்லை அதுதாங்க, அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு சினிமா ஒரு மாஸாக இருக்குது. அதுவும் அந்த பெண் குழந்தை வந்து நான் அம்மா மாதிரி இருக்கும்போதெல்லாம் இவர் ஃபீல் பண்ணுறது, அப்புறம் அந்த பொண்ணு சொல்லும்போது இவர் அலறது,
அது அப்பா மாதிரி, அது அப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் அலறுது அப்படிங்கும்போது அதுதான் சொன்னேன் எனக்கு. இது லாஸ்ட், ஏன்னா அடுத்த படம் ஒரு வருது அப்படின்னா பரவாயில்ல, இது ஒரு படமாக பார்த்துட்டு அடுத்து ஒரு தளபதி படம் வரும் அப்படின்னு கேஷுவலாக கடந்து போயிடுவாங்க. பட் இது கடைசி படம் இல்லை பண்ணவே மாட்டாங்க போது ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியாதோ, இது ஒரு மாஸ் ஃபைட்டெல்லாம் தெறிக்க விடுறாரு, டான்ஸு, ஸோ வர டைலாக் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற விஜய் அவர்கள் பார்க்கும்போது தமிழ் முடிச்ச ஒரு காமனான விஜய் அவர்கள் நம்ம பார்க்குறோம். தேவைப்பட்டால் தான் பேசுகிறாரு இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு வரும்போதெல்லாம் அவளை மாசும் போது இது வந்து எல்லாருக்குமே படத்திலே ஒரு 5-6 சீன் வந்து கண் கலங்குறது மாதிரி சீன் இருக்கு உள்ள. பட் அதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. பர்வேஷ் அமைச்சர் கூட பார்க்கும்போது கூட வந்து அழுதுகிட்டே பார்த்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் எல்லா பேருமே ஒரு கண் கலங்குறது மாதிரி சில காட்சி அமைப்புகள் உட்பட இது இறுதி படம் விஜய் அவர்களுக்கும் போது அந்த ஃபீல் தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ணை கலங்க வைக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது சார். அதான் சார், எல்லாரும் கண்ணீர் மல்க வந்தாலுமே கூட சார் இந்த வா வாத்தியான்னு ஒரு படம் வந்தது கார்த்திக் நடிப்பில். அப்போ வந்து அவருக்குள்ளார அந்த வாத்தியாரே உள்ள இறங்கிடுவார். ஆனால் இது பார்க்கும் பொழுது இதுதான் ஒரு ரியல் எம்ஜிஆருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா நிறைய ஃப்ரேமில் வருது, ஷார்ட்டை எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் எம்ஜிஆராக முதல்வரை பார்க்குறாங்கன்ற மாற்று கருத்து இல்லை. அந்த காலத்தில் எவ்வளோ நல்லது செஞ்சாங்களோ அந்த எம்ஜிஆர் அவர்கள் இப்போ மாடர்ன் எம்ஜிஆராக இந்த முதல்வர் படத்தில் நடிச்சுட்டாரோ வாழ்ந்துட்டாரோ? இல்லை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணா டைம்லேருந்து வரக்கூடிய சிட்டிங் மேலே ரிசைன்மெண்ட் வரும்போது பார்த்தா நான் எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை விஜய் அவர்கள் முகமான பார்க்குறேன்னு சொல்கிறேன். பட் அது நிஜமாக இருக்குது. படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வரும்போதே பார்த்தா அந்த ஜெயிலில் போது ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு தான் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அப்புறம் எண்டில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்துகிட்டு போது எம்ஜிஆரே பேசுகிறது மாதிரி இருக்கும், பேசி கூப்பிட்டு சாட்டையை கொடுத்து பண்ணுறது மாதிரியான ஒரு காட்சியை பார்த்து அப்போது அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சவரோ என்ன பண்ணுன்னு மக்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அதை தான் இப்போ மக்கள் பரவி எம்ஜிஆராக கண்ணுக்கு தெரிகிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் செய்ததை விட அதிகமாக செஞ்சுட்டு இருக்கார் விஜய் அவர்கள். ஓகே, அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அதனால் இனி வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு அடுத்த பீரியட் அவர்கள் தலைமுறையில் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதான் நேச்சுரல். ஸோ இந்த படம் வந்து எம்ஜிஆருக்கு ட்ரிபியூட்டாக அமையுது. ஸோ விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பாட்டுப்படி சாட்டை எடுத்து பண்ணுறதெல்லாம் பார்க்கணும்னா அவர் அன்னைக்கு சொன்னார், செஞ்சார். இன்றைக்கி நான் வந்து அவர் விட்டு போனதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாட்டையை என் கையில் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. சார் இதுலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். டைட்டில் கார்டுலேருந்து இப்படி தான். ஸோ சட்டமன்றத்தில் பண்ணதை டைட்டில் கார்டாக போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கார்டு, கோட்டாக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்கும் இருந்தது. ஏன்னா முதல்வர் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், தளபதியை கொண்டாடி இருக்கோம். ஆனால் இதில் யாருமே எதிர்பார்க்கல, சட்டமன்றத்தோட பண்ண அந்த செய்கையை, அந்த சிம்பிளை டைட்டில் கார்டில் போட்டிருக்காங்க. தியேட்டர் பிளாஸ்ட் பறக்குது உங்களுக்கு. எப்படி எதிர்பார்த்தீங்களா? இல்லை அந்த அதை நீ சொன்ன மாதிரி தலைமை சட்டமன்றத்தில் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணதை வந்து அது சென்சாரோட அனுமதியோடு தான் வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட தான் சர்டிஃபிகேட் வந்துருக்க முடியல. ஸோ அது தேவைப்படுது. இப்போ என்ன ரியலாக நீங்கள் படத்துலேயே விஷுவல்லே பார்த்தீங்கன்னா சீன்லேயே விஜய் அவர்கள் ஒரு தடவை பண்ணுவாங்க, மமிதா பைஜ் ஒரு தடவை ஷார்ட் பண்ணு உங்களுக்கு. ஆல்ரெடி இதை எச் வினோத் பண்ண வச்சுட்டார் படத்தில். அதுதான் அந்த அந்த அதனுடைய ரெஃபரன்ஸில் தான் சட்டசபையில் விஜய் சார் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அது இது வரைக்குமே தளபதி விஜய் நடிக்கும் தான் பார்த்துருக்கோம். இது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படிங்கும்போது அந்த விஷுவல் போட்டு பண்ணும்போது தெரிக்குது உங்களுக்கு படம். ஓப்பனிங்கே ஒரு மாசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எங்கெங்கே தேவைகளோ அங்கெங்கே ஃபுல்லப் பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா அவரை சென்ட் ஆஃப் பண்ணுற படமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ காலேஜெலாம் ஃபேர்வெல் டே நம்ம பண்ணி அனுப்புவாங்க, யாருமே அனுப்ப விரும்பலைன்னு தான் தோணுது படம் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு. ஏன்னா அதாவது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணலையே நமக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஓ இது கடைசி படமா விஜய் சார் இருக்குது, இனிமேல் பண்ண மாட்டாரா அப்படின்னு தோணுது இல்லையா? அப்போ சாதாரண ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு அதை? ஸோ அந்த ஃபீலோடு தான் வெளியில் வர்றாங்க. படம் ஓவராலில் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ், நல்ல அருமையாக நீட்டாக எல்லா மிக்சிங் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சார் படம் லீக் ஆயிடுச்சு, ஏ சர்டிஃபிகேட். படம் வந்து ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டாங்க, மக்கள் பாதி பேர் பார்த்துட்டாங்க. தேட்டர் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு 12-1 மணி வரைக்கும் டிக்கெட் நம்மக்கிட்ட கால் பண்ணி அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. காலையில் எல்லா திரையரங்கும் அவ்வளோ கூட்டமாக வியாழக்கிழமை வந்து குவிஞ்சிருக்காங்க. சார் இதெல்லாம் அந்த கலெக்ஷனை கட் பண்ண முடியுமா? இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துமா அந்த எப்படி சார் எடுத்துக்கிறது? இது பார்த்தவரையிலே பார்க்குறாங்க. அங்கே வரும்போது பின்னாடி பார்த்தே வந்து உட்காந்துருக்குறான், ஏன் பின்னாடி வந்து ஓகே அவங்க கேட்குறாங்க, நம்ம பார்த்ததே இல்லையே இதில் முக்கால்வாசியை மாற்றிருக்காங்களேன்றான். அப்போ இல்லாததை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் கிளைமாக்ஸ் இதில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 2 டைலாக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் வர ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி. அங்கே இப்போ லீக் ஆனதை விட இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. அந்த லீக் ஆன கோஷ்டி பார்த்த கோஷ்டி வந்து படம் போது அதனால் ஏற்கனவே நம்ம சேனல் சொல்லியிருந்தேன், பார்த்தவர்கள் கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. இது என்ன தான் சொல்லியிருக்காங்க, இது இல்லைன்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன இருக்கும்னு சொல்லிட்டு.
ஸோ ஓவராலாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வசூல்லாம் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி எனக்கே ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வேணும்னு கேட்டு நானே ஒரு 5-6 டிக்கெட் வந்து சர்க்கிளுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ அப்படி வந்து வசூலில் ஒரு ஒரு அட்டம்ப்ட் இந்த படத்தை வந்து குறைச்சி மதிப்பிடணும், ஸோ விமர்சன ரீதியாக பண்ணணும், வசூலை குறைக்கணுங்கிறது ஒரு கேங் செயல்படுது. அதை அது வந்து ரசிகர்கள் ஒட்டுமொத்தம் உடச்சிட்டாங்கன்னு தான் தோணுது நமக்கு. ஸோ வசூலில் பெரிய ஒரு பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வருது. ஸோ ஓப்பனாக கேட்டேன் சார், ஃபர்ஸ்ட் டே வசூல் ஓவரால் கலெக்ஷன் என்ன நம்பரில் நான் எதிர்பார்க்கலாம்? கூலி வசூலை முறியடிக்குமா முதல் நாள் வசூல்? இல்லை, நம்ம அந்த கம்பாரிசன் போக முடியலன்னு நினைக்கிறேன். பட் இவருடைய வெர்ஷன் இருக்கு இல்லையா, லியோவுடைய வெர்ஷன் இருக்குது 147 சம்திங். இது அதை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் நம்ம இந்த படம் அந்த படம் கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிற விட எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்டர்ஸ் எந்த படம் வசூல் ரீதியாக முதன்மையை ஃபஸ்ட் டே கிராஸ் பண்ணால் கூட அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, கண்டிப்பாக. ஸோ ப்ரொடியூசருக்கு நல்லது. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் அதை. அதனால் இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணணும் வந்து நான் நினைக்கிறேன். நான் இறுதி படம் இல்லையா, ஸோ அது வசூல் ரீதியாக ஒரு பெஞ்ச் மார்க்கை தொடரும். அந்த வரலாற்று பக்கத்தில் ஒரு இறுதி படம் ஒரு சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக அமையணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கிறத நம்ம இன்றைக்கி தெரியும், நாளைக்கு நம்ம பேசுவோம். ஓகே, அனிருத் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அனிருத் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன். ஸோ முதல்வருக்கு பார்த்து செதுக்கியிருக்காரு சார். ட்ராக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது சார்? அனிருத் சார் படத்தில் 2 ஹீரோ சார். ஃபஸ்ட்டு விஜய் சார், 2வது அனிருத். இது Okay. மறுக்கவே முடியாது. விஜய் ரசிகர்களே வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நினைக்கிறேன். மனுஷன் பின்னி இருக்காருங்க. அந்த ராவணன் மவுண்டா சாங்கெல்லாம் வரும்போது தெரிக்குது தியேட்டர். பிளாஸ்ட் சாங்கு ஆட்டி ஒரே அட்டகாசம். ஸோ அந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுக்குறாரு பரவாயில்ல. அதுதான் சொல்கிறேன், ஒரு பிக் ஸ்டாருடைய ஃபேவரட் மியூசிக் அனிருத் அப்படின்னா. ஓகே, பட் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வேறு விஷுவலில் வர்றாரு. ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைம்னே அப்படின்னு சொல்லும்போது அந்த சாங் மூமெண்ட்ஸ் இது. ஸோ நமக்கு வந்து அணியோட மியூசிக்கை நம்ம குறையே சொல்ல முடியாது. ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அதை இதில் வந்து கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. சாங்கெல்லாம் தெரிக்க விட்டுருக்காரு. அதுவும் அந்த சைல்டில் ஒரு சாங் ஒன்று இருக்குது, அதாவது மெலோடி ஒன் சாங். அப்படி எல்லா பேரும் அங்கே அப்படியே அந்த பாட்டு வரும்போது முணுமுணுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாங். அதனால் ஸோ விஜய் சார் ஒரு பக்கம் ஹீரோனா அணி ஒரு பக்கம் ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன். சார் குட்டி பொண்ணு, மமிதா பைஜு, அதுக்கப்புறம் பூஜா ஹெக்தே, எப்படி சார் அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட ஸ்பேஸை பங்கு எப்படி பண்ணியிருக்காங்க? ஜிவிஎம், நிலகல் ரவி சார், என்ன எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்க? நமக்கு இந்த நம்ம பாண்டி பஜாரில் போனால் அந்த நாயுடுகால் கலர்ஸ் இல்லைன்னா பொம்மை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரெஸ் போட்டு. அது மாதிரி தான் மமிதா பைஜு. ஓகே, திடீர்னு பொம்மை மாதிரி வருது உள்ளுக்குள்ள. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக, கரெக்டாக இருக்குது. விஜய் சாருக்கு அப்பா பொண்ணு அப்படின்னா 100% ஆப்டாக இருக்குது. அது அந்த குட்டி பொண்ணு அப்படி இருப்பாருங்க மமிதா பைஜு, சின்ன வயசில் ஒரு 6-7 வயசில். அது என்ன பாடுபடுத்துது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன், இந்த மூமெண்ட் கொடுக்குறது, அப்படியே கட் பண்ணால் பெரிய பண்ண காமிக்கும் மமிதா பைஜு. உண்மையிலேயே நான் அதில் வந்து ஸ்ரீலேலா பண்ணியிருந்தாங்க எனக்கு தெலுங்கு வருஷம். அதுவும் நல்லா ஆப்டாக இருந்தது. அதை விட இது மமிதா பைஜு நமக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கு. ரொம்ப வந்து உண்மையிலேயே ஒரு ஃபாதர் டாக்டர், அதாவது அப்பா பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பாண்டிங் தான் நான் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக. ஸோ அது அப்புறம் அது யூஸ்வலாக பூஜா அங்கே வந்துடலாம் சார். ஏன்னா மமிதா பைஜு இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும் பொழுது பூஜா ஹெக்தே இன்னும் பல பேரோட கனவு கண்ணியாகவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பங்கு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அந்த மமிதா பைஜு ஒரு காம்பினேஷனுக்கும் போது பூஜா விட்டு மெச்சூரிட்டியே தெரியுது நமக்கு. ஸோ அதனால் தனியாக பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அவங்க. அதனால் ஸோ அதாவது படத்துக்கு ஒரு ஹீரோக்கு ஹெல்ப் ஒரு கேரக்டர் வேணும், அது ஹீரோயினை வேணும். இதில் அந்த லவ்வராக இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி வர்றாங்க. பட் நல்ல பவர்ஃபுல்லாக ரோல் இது. ரெண்டாவது பிரகாஷ் ராஜ் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்களை என்ன மாதிரி படாத பாடுபடுத்தி அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்த பேசினாரு தெரியும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்டா விஜய் சார் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் படமுறை வர்றார் படத்தில், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அது அது ஒரு பாண்டிங். எஸ், நடிகர் தான் நடிகராக பார்க்குறேன். எஸ், அவுட்டில் நீங்கள் களத்தில் வந்து நம்ம நேரில் ஷூட்டிங் சமயத்தில் கூட பிரகாஷ் ராஜ் விமர்சனம் பண்ணிட்டு மறுநாள் ஷூட்டிங் வரும்போது கூட விஜய் சார் வந்து செல்லம் அப்படின்ட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு போன பிரகாஷ் ராஜ். அப்போ அவருடைய குணம் எங்கே, பிரகாஷ் ராஜுடைய குணம் எங்கே? பட் இனிமேலாவது பிரகாஷ் ராஜ் கொஞ்சம் திருந்துன்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். வில்லனாகவே இருக்காதீங்க, படத்தில் வில்லனாக இருங்க. ஸோ நிஜத்தில் ஹீரோவை நீங்கள் மாறுங்க. பட் இதில் மெயின் ரோல் கொடுத்துருக்காரு விஜய் சார். உங்களே பாராட்ட பண்ணணும். 2 கட்டப்பில் வேறு வர்றாருங்க அவரு. விஜய் சார் தான் ஹீரோ, 2 கட்டப்பில் வருவார்னா. சரி, இதை பார்க்கும் பொழுது ஏகே ஒரு முறை ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சார் சொன்னான்னு நினைக்கிறேன். இல்லை அவர் வேண்டாம், ஏன்னா விஜய் சாரை வந்து அவர் ரொம்ப திட்டிருந்தாரு அப்படின்னு அவரு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கூட முதல்வர் அவர்கள் பண்ணல. எஸ், அதுதாங்க பெருந்தன்மைக்கு மனசு. அதாங்க ஓகே, அவரும் நடிகராக பார்க்குறாரு. அப்போ பிரகாஷ் ராஜ் மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதை விஜய் சார் வச்சிருக்காரதே தெரிய வருது நமக்கு. அதை பட் அவருக்கு அந்த குணம் இல்லையே, இல்லாமல் போச்சு. இல்லை, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கேரக்டர், ஃபீல்டு அவுட்டில் இருக்கார் பிரகாஷ் ராஜ், அவருக்கு இந்த மெயின் ரோல் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. அது பிரமாதமாக பண்ணியிருக்கார் பிரகாஷ், சும்மா சொல்லக்கூடாது. அவரும் விளையாடிருக்கார்.
கில்லி போக்கிரியில் எப்படி பார்த்தோமோ அது ஈக்குவலாக இதில் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பெருந்தன்மை விஜய் சார் இருக்குது. ஏன்னா வினோத் சொல்லும் போதே பார்த்தோம்னா ஹீரோவோட வில்லனுக்கு கேரக்டர் அதிகமாக போசன்னு சொல்லும்போது தாராளமாக பண்ணுங்கன்ட்டாரான். படம் பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. பாபி தியோலுக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு என்ட்ரோ வந்து எப்படி ஹீரோக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு வில்லனுக்கு எப்படி கொடுப்பாங்க, ஓகே. ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாபி தியோலுக்கு. ஸோ பிரகாஷ் ராஜுக்கு மிரட்டுறாங்க, 2 பேரும் மிரட்டுறாங்க. பார்க்கணும், நான் ஒரு பக்கம் விஜய் சார் அணிவித்து சொன்னேன் இல்லையா, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே சேர்த்துக்கலாம். பிரகாஷ் ராஜையும் பாபி தியோலையும் சேர்த்துக்கலாம். பவர்ஃபுல் ரோல். சுனில் ரவி, கௌதம் வாசுதேவன் சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் நல்லா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து படம் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன ஒன்று, இது வரைக்குமே நடந்துட்டு இருந்தால் ஒரு அழுக்கான ஒரு அரசியலை துடைத்து கிளீன் சிட்டியாக்கி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு களத்தை எடுத்திருக்காங்க. சீன் டைலாக்லாம் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து தெரிக்குது டைலாக். நிறைய இப்போ நடக்கிற சம்பவங்களை மேட்ச் பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் படம் வந்து உண்மையிலேயே இப்போ வந்திருக்கிறது நான் ஒரு சிறப்பாக பார்க்குறேன். படத்தோட பாசிட்டிவ் என்ன சார்? பாசிட்டிவ் உங்களுக்கு இந்த கண்டென்ட், பாசிட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? விஜய் சார் லைக் பண்ணுவாரோ, ஃபைட் பண்ணுவாரோ, டான்ஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் விட்டுருவோம். அது யூஸ்வல். அது நம்ம திரும்பி அதே சொன்னோம்னா நம்ம படம் பார்க்காத மாதிரி போயிடும். பட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த சிங்கப்பெண்ணே உருவானதே இந்த படத்தில் பிகிலிருந்து இதிலிருந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதான் சொன்னேன், இந்த பெண் ரசிகர்கள் இன்னும் அதிகமாக வருவாங்க. ஐயோ விஜய் வந்து நடிக்கலையே அப்படின்னு வந்து அவங்க அரசியலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இருக்காது. ஸோ அப்படியே ஒரு கண்டென்ட்டு. சரி. இது வரைக்குமே மக்களை சக்கையாக புழிஞ்சு சாவடைச்ச அரசியல்வாதி மத்தியில் ஒரு தூய்மையான அரசியலை கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு கொடுக்கும் கண்டென்ட். இது கூட என்ன வேணும் நமக்கு? ஓகே. ஸோ இதுவே மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். மியூசிக்கும் பாசிட்டிவ். எஸ் டெஃபினெட்லி. ஓகே. நெகட்டிவ்னு எதாவது இருக்கா சார்? ஏன்னா இப்போ நான் வன்மத்தில் எழுதக்கூடிய சில எழுதுறதுனால நான் சொல்கிறேன், 3 மணி நேரம் இருக்குது, மமிதா பைஜு ஓவர் ஆக்டிங்கு, இது எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும், நிறைய இடத்துல டிவிக்கு ரெஃபரன்ஸ் தான், டிவிக்கு வந்து இப்படி இந்த மாதிரி காலையிலேருந்து எழுதின சிலர், அந்த வன்மத்துக்கு உங்களோட பதிலடி என்ன சார்? நெகட்டிவாக நீங்கள் என்ன? இல்லை, விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதை விஜய் அவர்களே வந்து சட்டசபை விமர்சனம் வரட்டும், அப்போ தான் நமக்கு தெரியும், நம்ம பேசிக்குவோம்னு சொல்கிறாங்க. விமர்சனம் வந்தால் தான் நாம யார் நமக்கே தெரிய வரும். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பட் என்னென்னா அந்த டிவியோட ரெஃபரன்ஸ் எதுக்கு வருது அப்படின்னா, அந்த புஷியானவர்கள் பண்ணியிருக்காங்க, அருண்ராஜ் ஒரு ஷாட்டில் வர்றாங்க. அது வர்றதுனால டிவியோட கட்சி சார்பாக போதும்னு தெரியுது நமக்கு அது. ஆனால் கட்சி சார்பாக கொண்டு வரது மாதிரி விஜய் சார் எந்த ஃப்ரேமையும் வைக்கலை. வினோத்தோட்டே சொல்லிட்டாங்க, அரசியல் வேறு சினிமா வேறு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை, 2 பேர் பண்ணதுனால தெரிய வருது நமக்கு அது. அதுதான். பட் மேஜராக கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த கிளைமாக்ஸ் கொஞ்சம் அதுவும் நெருடல் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து வில்லனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி டைரக்டர். அங்கே ஹீரோ வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி ஆகுது. அதுக்கடல இவனுக்கு பண்ணுற அட்டகாசம் தான் ஓவர் பில்டப்பாக இருக்குது. இல்லை, அந்த ரோபோட் ஃபைட்லாம் கூட சில எழுதியிருந்தாங்க. ஆமாம், கதைக்கு அது தேவை அப்படின்ற விஷயம் தானே சார்? கதைக்கு தேவையோட உங்களுக்கு வந்து விஷுவல் சீன்ஸை நீங்கள் மாற்றி அது வந்து டைரக்டரோட டச். ஓகே. நீங்கள் இது கொண்டு போகிறத விட அங்கே ஹீரோயிஸ்ட்டை உள்ளே வச்சு வில்லன் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து ரோபோட்டிக்னு ஒன்று கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது இந்த கதைக்கு நீங்கள் வில்லன் வந்து ஹைட்டாக்காக காமிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, நீங்கள் டைலாகில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் அது விஷுவலில் காமிக்கும் போது வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போகிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி. ஸோ அந்த ரோபோட்டிக்கை தவிர்த்திருந்தால் அங்கே அந்த ஹீரோவுடைய கேரக்டர் வந்து லேட் என்ட்ரி கொடுத்து கிளைமேக்ஸ் கொண்டு போகிறத விட கட் பண்ண ஹீரோ என்ட்ரி ஆகணும் உங்களுக்கு. அந்த ஒரு மாஸ் நீங்கள் வந்து இன்டர்கட்டில் மாற்றி காமிச்சு ஒரு ஹீரோ காமிச்சிருந்தீங்கன்னா, இங்கே பண்ணிட்டு இருக்கான் வந்துட்டு ஹீரோ வர மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அது கொஞ்சம் ஒரு நெருடல், கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி வேறு ஓவராலாக ஒன்றும் கிடையாது. சிறப்பு சார். நான் இவரை பற்றி ஏன் கடைசியாக கேட்குறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். இவரோட பங்கானது மிகப்பெரிய பங்கு. அவ்வளோ வழியில் பேசியிருந்தார் நிறைய இன்டர்வியூஸில். வினோத், இந்த படம் அவருக்கு எப்பேற்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு? இல்லை, அவருக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்றில் அவருடைய பெயர் பொறிக்கப்படும். விஜய் அவர்களுடைய தமிழக முதலமைச்சராக பிறகு இறுதி படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த இறுதி படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. ஃபஸ்ட்டு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கும் ஒரு ஹீரோக்கு. அது எஸ்ஏஎஸ் அவர்கள் வந்து உருவாக்குறது. பட் இந்த இறுதி படம்ங்கிறது வந்து அது பெரிய விஷயம். எப்படி உதயநிதி அவர்களுக்கு ஒரு மாரியோ, எஸ், முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வினோத். எஸ். ஏன்னா பல இயக்குநர்கள் போட்டி போட்டாங்க. விஜய் சார் படத்தை நான் பண்ணணும், அந்த வாய்ப்பு லோகேஷுக்கு போகுமா, அட்லிக்கு போகணும்லாம் பேசப்பட்டுச்சு. ஸோ இது வந்து வினோத் திடீர்னு வந்து அதை வந்த விஷயந்தான். பட் ஓவரால் அந்த கதைக்கு என்ன தேவையோ கொஞ்சம் ஃபில்லப் பண்ணியிருக்காரு. அரசியல் என்ட்ரிக்கு பிறகு என்னென்ன தேவைகள் மக்கள் மத்தியில் எப்படி ரீச் பண்ணணும். ஸோ தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற அந்த பேருக்கு அந்த ஹீரோயிற்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்களுக்கு டைலாக்ஸ் நிறையா ஃபில்லப் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் டச் இருக்குது உங்களுக்கு அதை. பட் அதனால் அந்த விஜய் அவருடைய இறுதி படத்தின் இயக்குனர் என்ற பெருமை வந்து வினோத்துக்கு. சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல நன்றி.